எல்லோருக்கும் வணக்கம். நகைச்சுவை தர்பாரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் நாங்கள் ரொம்ப உபயோகமான விஷயங்களை எடுத்து பேசி அது மூலமாக எல்லாருக்கும் ஒரு ஆலோசனை சொல்கிற மாதிரி தான் திட்டமிட்டுருக்கோம். இப்போ இன்றைக்கி நான் என்ன பார்க்கலான்னா, பொதுவாகவே இப்போ இந்த கணவன் மனைவி வாழ்க்கை இருக்கு இல்லையா, இதில் அந்த காலத்தில் உள்ளது மாதிரி ஒரு மனைவி கணவனுக்கு மரியாதை கொடுக்கறது குறைஞ்சி போய் இப்போது கணவனை மரியாதையை கேட்டு வாங்க வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சோன்னு ஒரு சந்தேகம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே, பாருங்கள், காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ரயிலை பிடிக்கணும். அந்த ரயிலை பிடிச்சா தான் நான் போக வேண்டியவருக்கு சரியாக போக முடியும். 4 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்துட்டு மனைவியை பார்த்து கேட்க, அம்மா காப்பி கிடைக்குமான்னு. இருக்குன்ட்டாங்க. அடடா ரொம்ப தோதாலில் போச்சுன்னு உடனே ரெடியாக உட்காந்துருக்கேன். ஃப்ரிட்ஜை திறந்தாங்க, பாலை எடுத்தாங்க, காப்பியை போட்டாங்க, என்கிட்ட கொண்டாந்து கையில் கொடுத்துட்டாங்க. நான் காஃபியை கையில் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டு நாய்க்குட்டி ஓடி வந்து என் பக்கத்தில் வந்து நின்றுது. பாவம், அதுக்கும் கொஞ்சம் கொடுப்போமேன்னு அப்படி தரையில் கொஞ்சம் ஊற்றுனுங்க. அவ்வளோதான். எங்கள் வீட்டுக்காரம்மா அடுப்பாங்கரையிலேருந்து சத்தம் போடுது, ஐயையோ நாய்க்குட்டிக்கு அந்த காப்பியை ஊற்றாதீங்க, பழைய பாலில் போட்ட காப்பி நாய்க்குட்டிக்கு ஆனாலும் ஆயிரும், நீங்கள் வேணா குடிக்க. இப்போ அவ்வளோ மோசமாக போயிட்டோமா நாய்க்குட்டியோட அப்படின்னு என் மனசில் ரொம்ப ஒரு தவிப்பு வந்துருச்சுங்க. நீங்கள் எங்களை சரியாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். என்ன? பழைய பாலில் போட்ட காப்பி நாய்க்குட்டிக்கு ஊற்றிடாதீங்க, நீங்கள் குடிங்கன்னு சொன்னாங்களாம். ஆமாம். ஏன் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்? பொதுவாகவே பெண்களுக்கு இந்த தாய்மை பண்புங்கிறது அதிகம். சரி. எல்லா உயிர்களையும் நேசிப்பாங்க. இப்போ என்ன பிரச்சனை, ஒருவேளை அது பழைய பாலில் தான், ஒருவேளை பால் கெட்டு போய் அந்த காஃபியை குடிச்சதுனால உங்களுக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னே வச்சுக்கோமே, பேதி போயிடுச்சுன்னு, வயிறு சரியில்லை, வயிற்று வலிக்குது, ஏதோ ஒன்று நடக்குது. சரி, வீட்டுக்காருக்கு பேதி போகணும், அவங்களுக்கு சந்தோஷம் தானே. ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னு வைங்க. சரி. அப்படி வயிற்று வலிக்குது, வயிறு சரியில்லைன்னு என்ன பண்ணணும், நீங்கள் நேராக டாக்டர் வீட்டில் போய் உட்காருவீங்க. டாக்டர் கிட்ட என்ன செய்யுதுன்னு வாயை திறந்து சொல்லுவீங்க. சரி. அவர் மருந்து கொடுப்பாரு, வாங்கி குடிப்பீங்க, சரியா போயிடும். சரி. ஆனா நாய்க்குட்டிக்கு சொல்ல தெரியுமா? ஓ, வாய் திறந்து பேச முடியாது, பேச தெரியாது, வாயிலா ஜீவன். அதனால அதுக்கு வேண்டாம், நீங்களே குடிங்கன்னு சொன்னோம். என்ன ஞானத்தோட பேசிருக்காங்க, நமக்கு இது தெரிய மாட்டேங்குது. சரிம்மா, இதெல்லாம் இருக்கட்டும். சரி. இப்போ மரியாதை குறைஞ்சிட்டு வருதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டா? பொதுவாக வந்து மனைவி தன் கணவனுக்கு கொடுக்குற மரியாதையில் ஒன்று என்ன தெரியுமா? அவ பேரை வாய் திறந்து சொல்லாமல் இருக்கிறது. ஏன்? இப்போ வயசான அம்மா கிட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்க, அவங்க வீட்டுக்கார் பேர் சொல்ல மாட்டாங்க. கணவனுக்கு கொடுக்குற மரியாதையில் வீட்டுக்கார் பேர் சொல்லாமல் இருக்கிறது ஒரு அருமையான பண்புன்னு வச்சுருக்காங்க. நாங்கள் வானொலிக்காக கணக்கெடுக்க போயிருக்கோம். ஒரு வீட்டில் ஒரு அம்மா உட்காந்துருந்துச்சு. அம்மா பேர் என்னன்னோ காமாட்சின்னு. உங்கள் வீட்டுக்கார் பேர் என்ன? நானா வீட்டுக்கார் பேர் சொல்கிற வம்சம் நான் நினச்சேன் அப்படின்னு பாருங்கள். அம்மா, திருப்பி அலைய முடியாது. உங்கள் வீட்டுக்கார் பேர் முழுசுன்னு சொல்லாட்டாலும் எப்படி முடியும்னு சொல்லுங்கன்னு. அதை சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கார பேர் சாமின்னு முடியும்னுச்சு. நாங்கள் ஒவ்வொரு சாமியாக சொல்லியா இருக்கோம். அந்த சாமியா இல்லை, பழனிசாமி இல்லை, சின்ன சாமி இல்லை, பெரிய சாமி இல்லை, குருசாமி இல்லை, 100 சாமி சொல்லி சலிச்சு போய் கடைசியில் கண்ணு சாமியாமான்னோம். ஆமாம், அந்த நாயை அப்படி தான் கூப்பிடுவாங்க. இதுக்கு முதல்ல பேரே சொல்லியிருக்கலாம்ல, இது எதுக்கு வம்பு? ஆனால் என்ன கவனிக்கணும்னா, இந்த பேரை சொல்ல தயங்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் பண்பு. ஆனால் இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இளம் ஜோடி குடி வந்திருக்கு. கல்யாணம் ஆகி இப்போ தான் வந்திருக்காங்களா. அந்த பெண் புதுமை பெண்ணாக படித்தவளாம். புருஷனை பேர் சொல்லி கூப்பிட்றா. நான் வேண்டான்னு சொல்லலை, எப்போவாது ஒரு தடவை டார்லிங்னு சொல்லி பேரை சொன்னால் பரவாயில்ல. அந்த பையன் பேர் சுரேஷ். காலையில் 6 மணிக்கு ஆரம்பிக்கும். சுரேஷு எந்திரி சுரேஷு, முஞ்ச கழுவு சுரேஷு, காப்பி வச்சுருக்கேன் சுரேஷு, ஆறதுக்குள்ளே குடி சுரேஷ். எத்தனை சுரேஷு? ஏற்ற வீட்டில் புருஷன் பொஞ்சாதி இது வேடிக்கை பார்க்கான். அவன் பொஞ்சாதிட்ட சொல்கிறான், புருஷன் பேரை சொல்லிட்டு வேண்டாண்டான்னு சொல்கிறோம், ஓயாமல் சொல்கிறாளே சுரேஷுன்னு, நல்லாவா இருக்குன்னா. அதுக்கு அவன் பொஞ்சாதி சொல்கிறா, அடுத்த வீட்டு விவகாரம் நமக்கு என்னதுக்கு கணேஷு, நீங்கள் சாப்பிட வாங்கன்னா. எதுக்கு இப்படி ஒரு வீழ்ச்சி வந்துச்சுன்னு இப்போ தெரியலையே. இதுக்கு என்ன காரணம்? அந்த காலத்தில் புருஷக்காரன் வந்தான்னா வீட்டுக்குள்ளே மனைவி டிவி பார்த்துட்டு இருந்தால் கூட எந்திரிச்சிருவாங்க. இப்போ டிவி பார்க்கும்போது வந்துட்டானா சனியாக இப்போயே வந்துச்சு, சீரியலை ஒழுங்காக பார்க்க முடியாது, யார் வர சொன்னா இப்போ அப்படின்னு புருஷனை மனசுக்குள்ளே வைகிற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. அதாவது ரொம்ப வருத்தப்படுறீங்க. ஆமாம். கணவனுக்கு மனைவி கொடுக்குற மரியாதை குறைஞ்சிக்கிட்டே போகுதேன்னு வருத்தப்படுறீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதாவது இப்போ நீங்கள் கேட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி. இப்போ நாங்கள் என்ன வருத்தப்படுறோம் தெரியுமா? நீங்கள் எங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நாங்கள் சொல்லலை. கணவன் மனைவிக்கு மரியாதை கொடுக்கணும்னு யாரும் எதிர்பார்க்கல. சரி. குறைஞ்சபட்சம் பெண்களோட ஆசை என்ன தெரியுமா? வீட்டுக்காரரு நம்மளை பேர் சொல்லி கூப்பிட மாட்டாரா?
ஓஹோ, இங்க அப்படி தலையில. ஆமா, அப்படி பேர் சொல்லி கூப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும், பேர் சொல்லி கூப்பிட மாட்டாரான்னு ஆசைப்படுறோம். அப்படியா? நியாயமான சொல்லி பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? அம்மா காமாட்சி சாப்பாடு கொண்டு வாமா, அம்மா மீனாட்சி எனக்கு காஃபி கொண்டு வா, அம்மா ராணி என் ட்ரெஸ் எடுத்துட்டு வா, அம்மா கமலா என் பெட்டி எடுத்துட்டு வா. இப்படி சொல்லி பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கும். நல்லா மட்டும் இல்ல, வசதியா வேற இருக்கும். எப்படி? என்ன, காமாட்சி சோறு கொண்டு வா, மீனாட்சி காப்பி கொண்டு வா, ராணி பெட்டி எடுத்துட்டு வா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆள்னா எங்களுக்கு நான் வேண்டாம் நான் சொல்றோம். இருந்துட்டு போகுது. சோறு போட காமாட்சி, குழம்பு ஊத்த மீனாட்சி, காப்பி கொண்டு வர ராணி, ரொம்ப சௌரியமா இருக்கும். உங்களுக்கு தோத அதுக்கு அர்த்தம் எடுத்துக்க கூடாது. அவங்கவுங்க மனைவி பேர் நான் சொல்றேன், ஒரே ஆளுக்கா 4 பேர்னு சொன்னோம். தெளிவா சொல்லுங்க தாயி. அப்படி மனைவி பேரை சொல்லி பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா பல பேரு பார்த்ததுல 100க்கு 1-2 பேர் மனைவி பேரை சொல்லி கூப்பிட்டா பெரிய விஷயம். மத்தவங்க எல்லாம் எப்படி கூப்பிடுறீங்க? அடியே சாப்பாடு கொண்டு வா, அடியே காஃபி கொண்டு வா, அடியே தண்ணியை கொண்டு வா, அடியே இங்க வா, அங்க போடி இங்க போடி. ஒரு நாளைக்கு எத்தனை அடி போட்டு கூப்பிடுறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் நாங்க இந்தாடா காப்பி அப்படி கொடுத்துருக்கோமா? ஐயோ, இந்தாடா காப்பி வந்தாலும் வந்துரும் போல் இருக்கு ஐயா, பயமா இல்ல. கேட்டிருக்கமான்னு கேக்குறேன். சினிமாவில் வந்துருச்சு இல்ல, என்ன தீப்பிடிக்க தீப்பிடிக்க முத்தம் கொடு டா, திமிரடங்க கட்டிப்பிடி டா. வீட்லயும் வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? சீக்கிரம் வரும். சொல்ல மாட்டோம். ஏன் அப்படி வீட்ல நீங்க ரொம்ப வருத்தப்படாதீங்க. எல்லா ஆம்பளைகளும் அப்படி கிடையாது. சரி, ஏன் நண்பர் அவர் மனைவியை ரொம்ப பிரியமா பேரை கூட அப்படி சுருக்கி கூப்பிடுவார். எப்படி? அபி அபி அப்படிம்பார். செல்லம்மா செல்லம்மா. சரி, நான் உங்க மனைவி பேர் என்ன அபிராமியா, அதையா சுருக்கிறீங்கன்னு? இல்ல, அடங்காப்பிடாரி ஆ பி, அதை சுருக்கி இருக்கா மனுஷன். நீங்க இதுக்கு பேர் சொல்லியே கூப்பிடாமலே இருக்கலாம். சரி, நீங்க மட்டும் தான் பேரை சுருக்கி கூப்பிடுவீங்களா? நாங்க கூப்பிட மாட்டோமா? எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரர் பேர் நடராஜன். சரி, எனக்கு ரொம்ப நாளா அவர் பேர் தெரியாது. அவங்க மனைவி அவரை ரொம்ப சுருக்கி சுருக்கி கூப்பிடுவாங்க. நட்டு டார்லிங், நட்டு டியர், நட்டு டியர் அப்படியே கூப்பிட்டு இருந்தாங்க. சரி, எனக்கு ரொம்ப சந்தேகம். எங்க அக்கா அந்த அவர் வீட்டுக்காரர் பேர் என்ன, ஏன் நட்டு நட்டுன்னு கூப்பிடுறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அந்த அக்கா சொன்னாங்க, வேற ஒண்ணும் இல்ல, வீட்டுக்காரரு நட்டுன்னு ஏன் கூப்பிடுற தெரியுமா? அது அப்பப்போ லூசாயி கலண்டு ஓடிரும், அதனாலதான் நட்டு நட்டுன்னு கூப்பிடுறேன்றாங்க. சரி சரி, இப்படிலாம் நடக்குதா? சரி, 2 பக்கம் சரியா போச்சு. இப்ப மனைவி கொடுக்குற மரியாதை ஏன் குறைஞ்சு போச்சுன்னு கேட்க, அதுதாங்க முக்கியமான பாயிண்ட். இப்போ நம்ம நாட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் தன்னை தொட்டு தாலி கட்டிய கணவர் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் சரி அவருக்கு மரியாதை கொடுக்கணும் தான் நினைப்போம். எப்படி தெரியுமா? தன்னோட கணவன் கட்டையோ குட்டையோ, கருப்போ சிவப்போ, மொட்டையோ சொட்டையோ, இல்ல ஒரு அடையாளத்துக்கு எப்படி பட்டி எல்லாத்தையும் சேர்த்து வந்துரும். எப்படிப்பட்டவரா இருந்தாலும் சரி அவருக்கு மரியாதை கொடுக்கணும் தான் நினைப்போம். சரி, இன்னைக்கு ஏன் மரியாதை குறைஞ்சு போச்சுன்னா காரணம் இருக்கு. அதுதானே கேட்கும். பழைய காலத்துல நம்ம நாட்டுல ஒரு கல்யாணம் நடக்கிறதா இருந்தா மாப்பிள்ளை பையன் ஒரு காளை மாட்டை அடக்கி அவரோட வீரத்தை நிரூபிச்சாதான் பொண்ணை கட்டி கொடுப்பாங்க. ஓ, காளை மாட்டை அடக்கினாதான் கல்யாணம். ஆமா, பழைய காலத்து சம்பிரதாயம். இப்பவும் அப்படிப்பட்ட சம்பிரதாயம் இருந்தா பல பேருக்கு கல்யாணமே ஆகாது. யாரு காளை அடக்கிறது? அந்த காலத்துல சாப்பிட்ட சாப்பாடு வேற, இப்ப சாப்பிட்ற சாப்பாடு வேற. ஆனா ஒண்ணு, இப்பவும் காளை அடக்கினாதான் கல்யாணம்னா நாங்க உடனே காளை அடக்க கிளம்ப மாட்டோம். பொண்ணை காட்டுங்க. என்ன கஷ்டப்பட்டு காளை அடக்கிட்டு வந்து பார்த்தா பொண்ணு குரங்கு மாதிரி இருந்துச்சுன்னா, ஐயையோ இதுக்கு போயாடா இவ்வளவு கஷ்டப்பட்டோம், பூ மாதிரி முகம்னாங்க வாழைப்பூ மாதிரி இருக்குதே, பார்த்து பறிச்சு பொறுக்கலாம், உடம்புல இவ்வளோ காயம் தேவையா அப்படின்னு நினைப்போம். ஆனால் இதில் ஒன்று கவனிக்கணுமா, ஏன் பெரியவங்க அப்படி ஒரு சம்பிரதாயத்தை வச்சாங்க தெரியுமா? காளை மாட்டை அடக்கினாதான் கல்யாணம்னு. டேய், அந்த காளையை அடக்கிட்டு வாடா, அப்போ தாண்டா அந்த பொம்பளையை நீ அடக்க முடியும். பொம்பளை அடக்கிறது அவ்வளோ கஷ்டமா? அதாவது பெண்களுக்கு மன வலிமை அதிகம்னு சொல்ல வரீங்க? இல்லை இல்லை, அதான் அடங்காப்படியா இருக்கணும்னு சொன்னேன்ல. அதாவது இந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் நீங்க ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் ஒரு நடுநிலையோட இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காதுமா, ரொம்ப சிக்கல். நானும் அவ்வை சண்முகி மாதிரி இருந்துட்டு போறேன். சரி, அப்படி இருந்தா நல்லது. சரி, இப்ப காளை அடக்குனாதான் கல்யாணம்னு ஒரு முறை வச்சாங்களா? சரி, தனக்காக பிராணனையே கொடுக்க முன் வந்தாரேன்னு சொல்லி அந்த காலத்து பெண்கள் வீட்டுக்காரரை ரொம்ப மரியாதையா சுவாமி பிராணநாதா அப்படின்னு கூப்பிட்டாங்களா? முதல்ல பிராணநாதா அப்படின்னு கூப்பிட்டு பழைய சினிமால பார்த்தா அப்படி வரும். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இடைக்காலத்துல வீரம் குறைஞ்சு போச்சு, பிராணனை எடுத்துட்டோம்.
தினம்தான் எடுக்கிறீங்க. இல்ல இல்ல வார்த்தையில சொன்னேன். சரி சரி. இப்ப இடைப்பட்ட காலத்துல மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பெண் வீட்டுக்கு பரிசம் போட்டு கல்யாணம் பண்ணாங்க. சரி. மாப்பிள்ளை தான் பொண்ணும் பொருளும் கொடுத்து எல்லா செலவும் பண்ணி பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போவார். அப்பவும் பார்த்தோம், நமக்காக இவ்வளவு செலவு பண்றாருன்னு சொல்லி மரியாதை கொடுத்தோம். சுவாமி அப்படின்னு கூப்பிட்டோம். பழைய படத்துல வரும். எங்க தாத்தா சொல்லுவார், அந்த காலத்துல எம்.கே. தியாகராஜ பாகவதர், டி.ஆர். ராஜகுமாரி நடிச்ச ஹரிதாஸ் படத்துல ஒரு பாட்டு வருமா. அந்த பாட்டை இந்த டி.ஆர். ராஜகுமாரிக்காகவே நான் 17 தடவை பார்த்தேன் பாருங்க. தாத்தாவே அப்படி இருந்திருக்காரு. இல்ல உங்க வர்க்கம் தானே, அப்படித்தான் இருப்பாங்க. அதுல அந்த பாட்டு சொல்லுவாரு எங்க தாத்தா, மன்மத லீலையை வென்றார் உண்டோ, மன்மத லீலையை வென்றார் உண்டோ, என் மேல் உனக்கேனோ பாராமுகம், மன்மத லீலையை வென்றார் உண்டோ, நின்மதி வதனமும் நீள் விழியும் கண்டு ரம்பா சுவாமி அங்க அப்ப கூப்பிட்டாங்க. இப்படி கூப்பிட்டாங்களாம் சுவாமின்னு. அப்புறம் இப்ப ஏன் மரியாதை குறைஞ்சு போச்சு தெரியுமா? இன்னைக்கு நாங்க தானே வரதட்சணைன்னு விலை கொடுத்து உங்களை வாங்குறோம். அப்புறம் என்ன மரியாதை வேண்டி இருக்கு? முன்னாடி மாப்பிள்ளை பொண்ணும் பொருளையும் கொடுத்து பொண்ணை கட்டிட்டு மரியாதை இருந்துச்சு. இப்ப நீங்க ரொக்கம் கொடுத்து மாப்பிள்ளைய வாங்கிட்டோம், அதனால மரியாதை குறைஞ்சிருச்சு. அது உண்மைதான். ஏன்னா சந்தையில போய் 15,000 ரூபாய்க்கு ஒரு ஜோடி மாடு வாங்கிட்டு வந்தோம்னா வீட்டுல கட்டின இடத்துல கிடக்க வேண்டியதுதான். தண்ணி காட்டும் போது குடிச்சிக்க வேண்டியதான், இறை போடும் போது தின்னுக்க வேண்டியதான், சாணி போடும் போது போட்டுக்க வேண்டியதான். என்ன ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டோம்ல, சிக்கல் அங்கே வருதோ. சரி, ஏன்னா வரதட்சணை ஆயிருச்சு. என்ன அவ்வளோ ஒரு வேகம். அன்னைக்கு ஒரு பையன் சொல்கிறான், மாமா நீங்கள் வரதட்சணையே கொடுக்க வேண்டாம் மாமா, உங்கள் பொண்ணுக்கு நகை நட்டே போட வேண்டாம் மாமா, நான் அப்படியே கட்டிக்கிறேன். ஆனால் ஊர் உலகத்துக்காக உங்கள் பொண்ணுக்கு ஒரே ஒரு நகை மட்டும் போட்டால் போதும் மாமா. என்ன மாப்பிள்ளை வேணும்? ஒரே ஒரு ஒட்டியானம் மட்டும் இடுப்புக்கு போட்டு விட்டுருக்கேன். ஏன்னா பொண்ணு 400 கிலோ, அது செய்யணும்னா 100 பவுன் கண்டிப்பாக வேணும் மாமா. அது கூட இப்போ வேண்டாம் மாமா, 7வது மாதம் சீமந்தத்துக்கு கூட்டு வருவீங்கல்ல, அப்போ போடு, கூட ஒரு 50 பவுன் ஆகும்ல. அவன் இப்படி அலையிறானே, அதனாலதான் மரியாதை வரும்ன்றீங்க. சரி, அதனால தான் இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் கணவர் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கோம்னு தெரியும். எப்படி? கணவனை விட்டு பிரியாமல் எப்பவும் அவரோடே வாழணும்னு நினைக்கிறவங்க பெண்கள். எப்படி தெரியுமா? இப்ப நம்ம இளைஞர்கள்லாம் இருக்காங்க, இந்த 2 வீலர் ஸ்கூட்டர் பைக்ல எல்லாம் அவங்க ஓட்டிட்டு போகும்போது பாருங்க, நல்ல ஸ்டைலா அழகா ஸ்பீடா அழகா ஓட்டிட்டு போவாங்க. சரி. அதே இளைஞனுக்கு கல்யாணமான உடனே தான் புது மனைவியை பின்னால வச்சு கூட்டு போவார் பாருங்க, அடடா அற்புதமா இருக்கும். அப்படியே பின்னால உட்காந்து அப்படி இடுப்பு அப்படி சேர்த்து பிடிச்சிட்டு போவோம். கல்யாணம் அந்த கணவன் மேல அவ்வளவு மரியாதை பிரியம் இல்ல, விழுந்தா 2 பேரும் சேர்ந்து விழலாமேன்னு தான். அதுக்கு தான் இப்படி பிடிச்சிருக்கீங்களா? நாங்க இது தெரியாம பேக்கு கணக்கா பிரியத்தோட பிடிச்சிருக்கான்னு உள்ள வண்டி ஓட்டுறோம். தப்பா நினைக்காதீங்க. வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் அவரை விட்டு பிரியவே கூடாதுன்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா? அந்த உயர்ந்த உள்ளத்தை பாருங்க. சரி சரி. இன்னும் பாத்தீங்கன்னா கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படி மதிக்கிறவங்க பெண்கள். இது எப்படி நடக்கும்னா, இப்ப பக்கத்து வீட்டுல நடந்தது, இன்னைக்கு காலையில் நடந்துச்சு. வீட்டுக்காரர் வெளியில ஒரு பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு, நாற்காலியை போட்டு உட்கார்ந்து. சரி. அவங்க மனைவி ஒரு தட்டுல அப்படியே கற்பூரம் ஏத்தி கொண்டு வந்து அப்படியே சுத்தி 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 வந்து அவர் காலடியில வச்சு அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணாங்க. நான் பார்த்தேன், என்னடா இப்படி மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு. தனியா அந்த அம்மாவை மட்டும் தனியா கூப்பிட்டு, இன்னைக்கு என்ன விசேஷம்? வீட்டுக்காரருக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதான், அதுக்கு ஒரு அளவு இல்லையா? இப்படியா தெய்வத்துக்கு கொடுக்குற மாதிரி மரியாதை அவருக்கு கொடுக்குறீங்களே, என்ன விசேஷம்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, வேற ஒண்ணும் இல்ல, போன வாரம் எங்க வீட்டுக்கு வந்த ஜோசியர் ஒருத்தர் என் ஜாதகத்தை பார்த்துட்டு 7.5 நாட்டு சனி ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னாரு. சரி, அதுக்கு என்ன பரிகாரம் இருக்குன்னு கேட்டேன். அப்படியே திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவான 9 சுத்தி சுத்தி கும்பிட்டுட்டு வாங்கன்னு சொன்னார். அவ்வளவு தூரம் போக முடியல, சனி அங்க சுத்தினானே இங்க சுத்தினானே எல்லாம் ஒண்ணுதானேன்றாங்க. அட சனிங்களா? சனி ஈஸ்வரனாவே மதிக்கிறோம்னு அர்த்தம். ஆமா, சரி. இது ஒரு மரியாதை இல்லையா ஒரு வகையில? அதுலயும் பாத்தீங்கன்னா இன்னும் எப்படிப்பட்ட கணவரா இருந்தாலும் சரி, அவர் இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, 7 ஜென்மத்துக்கும் அவரே கணவரா வரணும்னு வேண்டிக்கிறவங்க பெண்கள். சுமங்கலி பூஜைன்னு ஒண்ணு பண்றமே, எதுக்கு? இந்த கணவனே நல்ல ஆரோக்கியத்தோடையும் ஆயுளோடையும் நீண்ட காலம் வாழ வேண்டும் நினைக்கிறது. இப்ப கோயிலுக்கு போனா கூட குங்குமத்தை வாங்கி மாங்கல்யத்துல வச்சுட்டு ஒரு அழுத்து, புருஷன் அழுத்துற மாதிரியே அழுத்துறது. ஆமா, ஏன்னா 7 ஜென்மத்துக்கு இவரே கணவரா வரணும். நாங்களும் சாமி கும்பிடுவோம், இது போய் தொலைஞ்சிராதா, சீக்கிரம் இன்னொன்னு கட்ட மாட்டோமா, நாங்க சாமி கும்பிடுறது அப்படித்தானே. உயர்ந்த உள்ள யாருக்கு இருக்கு? பெண்களுக்கு. அதான் இன்னைக்கு அழகா ஒருத்தர் சொன்னார்,
சேல மேல சேல வச்சு செவத்தப்பட்டு 100 வச்சு ஊரு மெச்ச கை பிடிக்கும் ஒரே ஒரு உத்தமரு வீரபாண்டி தேரு போல பேரெடுத்த சிங்கம் தான் ராமன் என்ன தர்மன் என்ன மாமே மனசு தங்கம் தான் மாமாவே நீ வேணும் 7 ஜென்மந்தான் 7 ஜென்மத்துக்கு இவனே வரணும் ஏன்னா இவன் தானே இழிச்சவாயன் இது மாதிரி ஆளு கிடைக்காது இல்ல அப்படி இழிச்சவாயா இருக்கிற ஆட்களை தொடர்ந்து நீ வந்துரு அப்படிங்கிறது தான் இழிச்சவாயா இருக்கிற ஆட்களை கூட வச்சு வாழணும்னா எவ்வளவு தியாக மனப்பான்மை பெண்களுக்கு இருக்கணும் அந்த வகையில பாத்தீங்கன்னா கணவனுக்கு மரியாதை கொடுக்கறதுல பெண்கள் என்னைக்குமே தவறுனது கிடையாது சரி இல்ல இருக்கட்டும் பொதுவாகவே இந்த வீடுகள்ல சந்தேகம்னு ஒண்ணு வரும் இந்த சந்தேகம் வர்றதுல புருஷனை மனைவி சந்தேகப்படுறது உண்டு மனைவி மேலே புருஷன் சந்தேகப்படுறது உண்டு இதை கொஞ்சம் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா உண்மை நிலவரம் என்ன இது தேவையா வீடுகள்லன்னு வரும் பொதுவாக பெண்களுக்கு இந்த சந்தேகப்படுற குணம் வரும் லேசாக சின்ன விஷயம்னா கூட வரும்னு வைங்களேன் நான் எப்போவுமே எங்கள் வீட்டுக்கு போகும்போது மல்லிகைப்பூ தான் வாங்கிட்டு போவேன் ஆனால் கல்யாண சீசன் மல்லிகைப்பூ கிடைக்கல உடனே என்ன பண்ணேன் 4 முழம் கனகாம்பரம் வாங்கி அதை ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன் எங்கள் வீட்டுக்காரம்மா வாசலில் நின்றுது பையை கொடுத்தேன் வயிற்றுக்குள்ளே ஏதோ பிரச்சனை நேராக பாத்ரூம் போயிட்டேன் எங்கள் வீட்டுக்காரம்மா பையை திறந்துருக்காங்க கனகாம்பரம் இருந்திருக்கு நமக்குன்னா மல்லிகைப்பூவில் வரும் இது கனகாம்பரம் இருக்குதே அப்போ வேறு ஏதோ கதை நடந்துக்கிட்டு இருக்குது முடிவு எடுத்துட்டா இங்கேருந்து கேட்கா எங்க இந்த கதை எத்தனை நாளாக நடக்குதுன்னு நான் விவரம் தெரியாமல் இன்றைக்கி தான் ஆரம்பம்னு சண்டை ஆரம்பிச்சிருச்சு ஒரு பூ மாறினதுக்கு இது பெண்களோட இயல்பு இன்னும் வேடிக்கை தெரியுமா அந்த காலத்துலலாம் நான் சென்னையில் வேலை பார்க்கும்போது வேலை விட்டு டவுன் பஸ்ஸில் தான் வீட்டுக்கு வருவோம் ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்றா கொமைஞ்சிக்கிட்டு கிடப்போம் பாருங்க வேறு வழி இல்லை அப்படி தான் வந்து ஆகணும் நான் வீட்டுக்கு வந்தோன்னு நினச்சிவேன் சட்டையை கழட்டி ஆணியில் தொங்க போட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரம்மா காப்பி குடிப்பேன் உடனே அந்த நேரத்தில் எங்கள் வீட்டுக்காரம்மா எங்கே போகும் தெரியுமா சட்டையை கழட்டி போட்டிருக்கோமா அங்கே போய் சட்டையில் பிக் பாக்கெட் அடிக்கும் அன்னைக்கு என்ன நடந்துருச்சு சட்டையை திருப்பி பார்த்துருக்கு பஸ்ஸில் இந்த பொம்பளைகளோட நெருங்கி வந்ததில் யாரோ ஒரு பொம்பளையோட தலைமுடி நீளமான தலைமுடி எடுத்துகிட்டு வந்துட்டா என்னங்க அநியாயமாக இருக்குது நெட்ட முடிக்காரியோட தொடர்பா கட்டி புரண்டிகளோ முடி முதுகில் ஒட்டியிருக்கேன்னு ஆரம்பிச்சிட்டா ஒரே சூப்பாடு நான் அவனை சமாதானப்படுத்தி அப்படிலாம் இல்லைம்மா நான் அப்படிலாம் தப்பு செய்கிறவன் இல்லை சமாதானப்படுத்திட்டேன் மறுநாள் டவுன் பஸ் ஏறணுன்னே முடிவு பண்ணேன் லேடிஸ் பக்கம் எந்த காரணத்தை கொண்டு போயிடக்கூடாதுன்னு ஆம்பளைய பக்கமே சொருவி நிற்கிறேன் ஏன் கெட்ட நேரம் அந்த காலத்து நடிகர் பியூஸ் என்னப்பா மாதிரி இது வரைக்கும் முடி வச்சு ஒருத்தர் நின்றுருக்கான் நான் கண்டேன்னா அதில் இவ்வளோ நேரம் ஒரு முடி ஒட்டி போச்சு உடனே நான் வீட்டுக்கு வந்து இன்றைக்கி தான் பொம்பளை பக்கம் போகலையே அப்படின்னு சட்டையை கழட்டி போட்டு காஃபியை குடிக்க எங்கள் வீட்டுக்காரமாக கட்ட முடி எடுத்துகிட்டு வந்துடுச்சு எத்தனை பேரையா வச்சுருக்கீங்க நேற்று நட்ட முடிக்காரி இன்றைக்கி கட்ட முடிக்காரி விதமாக வச்சுருக்கீங்களோ ஆரம்பிச்சிட்டா அன்றைக்கி அவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ளே பெரும்பாடு மறுநாள் என்ன பண்ண தெரியுமா டவுன் பஸ்ஸில் இறங்கி ஒரு சந்துக்குள்ளே நுழைஞ்சி தான் எங்கள் வீட்டுக்கு வரணும் இறங்கினோடனே சட்டையை கழட்டி நல்லா உதறிட்டேன் கழுதிய கட்ட முடி வேண்டாம் நட்ட முடி வேண்டாம் நல்லா உதறி நிம்மதியாக சட்டையை போட்டு வீட்டில் போய் தொங்க விட்டுட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கேன் காஃபியை வந்துட்டாலே முந்தா நாள் பழனவளுக்கு நட்ட முடி நேற்று பழனவளுக்கு குட்ட முடி இன்றைக்கி பழகினவா மொட்டை தலைக்காரியாக முடிய காணுமேன்றான் இப்போ முடி இருந்தாலும் குத்தம் இல்லைனாலும் குத்தம் ஒரு ஆம்பளை என்ன பண்ணுவான் இப்படி ஒரு சந்தேகங்கள் உண்டு பெண் சந்தேகம் படுறாங்க அப்படின்னா அதுல கூட ஆண்கள் சந்தேகப்படுறதுக்கும் பெண்கள் சந்தேகப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் இப்ப ஆண்கள் ஒருத்தர் ஆம்பளை தன்னுடைய மனைவி மேல சந்தேகப்படுறாருன்னு வைங்க குடும்பம் உடைஞ்சு போயிரும் மனைவியை வெட்டி விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழலாம்னு நினைக்கிறாருன்னு அர்த்தம் அதுக்காக சந்தேகப்படுவார் ஆனா பெண்கள் கணவனை சந்தேகப்படுறாங்கன்னா கணவன் நம்ம விட்டு பிரிந்து போயிடக்கூடாதே நம்மோட இணைந்தே இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக குடும்பம் உடைஞ்சிடக்கூடாதே நினைக்கிறவங்க பெண்கள் இப்ப சந்தேகம் ஒண்ணுதான் ஆனா அதுல ஆண்கள் சந்தேகப்பட்டா குடும்பம் பிரிந்து போகும் பெண்கள் சந்தேகப்பட்டா பிரிந்த குடும்பம் கூட ஒன்றா சேர்ந்துரும் அப்போ பொம்பளை சந்தேகப்பட்டா ஆம்பளை அதை தெரிஞ்சுக்கிட்டு அனுசரிச்சு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நடக்கணும் என்ன சில ஆம்பளை அப்படித்தான் ஆயிடுறான் சரி அன்னைக்கு ஒருத்தன் ஆபரேஷன் பண்றதுக்கு தியேட்டர்ல கடத்தி போட்டிருக்கு ஆஸ்பத்திரியில தலைக்கு மாட்டில் மூத்த சம்சாரம் கால் மாட்டில் இளைய சம்சாரம் உடனே டாக்டர் வந்தார்
மூத்த சம்சாரம் சொல்லுது, ஆப்ரேஷன் பண்ணாமலே எங்கள் வீட்டுக்காரை காப்பாற்ற முடியாதா டாக்டர், எனக்கு ஆப்ரேஷன்னா பயமாக இருக்குன்னு. இளையவா சொல்கிறா, ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருங்க டாக்டர். ரெண்டும் ஏற்கிச்சு தானே. உடனே இப்போ டாக்டருக்கு மண்டை காஞ்சு போச்சு. நோயாளி பார்த்து கேட்காரு, ஏம்மா மூத்த சம்சாரம் சொல்கிறபடி நான் கேட்கட்டுமாப்பா, இளைய சம்சாரம் சொல்கிறபடி கேட்கட்டா? அவள் ஆப்ரேஷன் வேண்டான்றா, அவள் பண்ண சொல்கிறா, நான் யார் பேச்சா கேட்கட்டும். நோயாளி இதுக்கு என்ன பதில் சொன்னான்னு தெரியுமா? எதுக்கும் எங்கள் வீட்டு வேலைக்காரிட்டி ஒரு வார்த்தை கேட்டுருங்க, இதுதான் ஆம்பளை. அதனால பொம்பளை சந்தேகப்படுறான்னா இவன் எங்கேயோ அகலக்கால் வைக்கிறான்னு அர்த்தம். அதை கட்டுப்படுத்தி வீட்டுக்குள்ளே வைக்கணும். ஆனால் அதுக்காக நொய் நொய் நொய்ங்கப்படாது. அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வந்திருக்கு, ஏற்ற விட்டு ஒரு அம்மா வந்துருச்சு. அதுக்கு ஒரு 60 வயசு இருக்கும். அந்த அம்மா இந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுது, புருஷக்காரனே எச்சரிக்கையாக பார்த்துக்கோ, அங்கிட்டுக்கிட்டும் போக விடாத, எவளோடையும் பேச விடாத, ரூபா கொண்டாந்தா கரெக்டாக பிடிங்கி கையில் வச்சுக்கோ, அவனா செலவழிக்க விடாத, எந்த நேரமும் கண்காணிப்பில் இருக்கணும், எல்லாம் சொல்லுது. இந்த பொண்ணு சரி சரின்னு கேட்டுட்டு, சரிம்மா இவ்வளோ ஆலோசனை சொல்கிறீங்களே, உங்கள் வீட்டுக்கார் இப்போ எங்கே இருக்கார்? அவரா வீட்டை விட்டு ஓடி போய் 7 வருஷம் ஆச்சுமா, இன்னும் இந்த பிடுங்குனா எவன் இருப்பான்? அதனால் ஆலோசனை சொல்லும் போதும் இணக்கமாக இங்கிதமாக சொல்லணும். இந்த மனப்பாங்கு வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதைக்காக ஏங்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு கொடுக்கணுமோ எப்போ கொடுக்கணுமோ அந்த மனோபாவத்தை வைத்து கொண்டிருந்தோமானால் வீடுகளில் பிரச்சனை வராது. எனவே மரியாதைங்கிறத வாங்கி பெறுவதை விட தானாகவே நடந்து கொள்கிற முறையில் மரியாதை வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன சொல்கிறீங்க? ஆக இந்த மரியாதை கொடுக்கறதுங்கிறத விட கணவன் மனைவி 2 பேருக்கும் அன்போட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருந்தா அதுவே பெரிய மரியாதையா இருக்கும். அதே அதுக்கு தான் என்ன சொல்றதுன்னா, இவட்ட போய் என்ன கேட்கறதுன்னு அவனுக்கு என்ன வரப்படாது, இவர்கிட்ட போய் என்ன கேட்கறதுன்னு அவனுக்கு வரப்படாது. 2 பேரும் இணைஞ்ச ஒரு இதா கலந்து பேசி முடிவெடுக்கணும். இப்போ 2 பேரும் வீட்டு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கலந்து பேசி தான் முடிவெடுக்கணும்னு ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா